பாஜகவுக்கு அடிபணியாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மன வலிமை அதிமுகவுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களில் சமீபகாலமாக சொல்லி வந்தார்கள். அதனை நம்பி சில முஸ்லிம் அமைப்புகள் கூட அதிமுக கூட்டணிக்கு சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், எங்களுக்கு 2 அப்பாக்கள் உள்ளார்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு சென்றார்கள். இன்று அதிமுகவை நம்பி அவர்களோடு சென்றவர்கள் எல்லாம் கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய நலன்களை புதைக்குழியில அனுப்பக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றலாம் என்று எண்ணி அவர்கள் பல கைங்கரியத்தை செய்து வருகிறார்கள். இப்போது பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவை தன் பக்கம் இழுத்து கொண்டது. புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய விஜயும் கூட அந்த பக்கம் செல்வார் என்றெல்லாம் யூகங்கள் வெளியாகி இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போது நடைபெற்று வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையில சிறப்பான திட்டங்களை ஏற்படுத்தி செயல்பட்டு வருகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதையில நம்முடைய திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஒரு வலுவான கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கின்றது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. மதசார்பின்மை நிலைநாட்டப்பட வேண்டும். சமூக நல்லிணக்கம் அலை தோன்ற வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எவ்வித சமரசமும் இல்லாமல் தலை நிமிர்ந்து உரிமை கோரி அதை பெறக்கூடிய ஒரு சிறந்த கூட்டணி தான் திமுக தலைமையிலான கூட்டணி. எத்தனை பேர்களை பாஜக தன்னுடன் சேர்த்து கொண்டாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். பாஜகவுடன் சென்றவர்கள் தாங்கள் செய்த தவறுக்காக வேண்டி வருந்தக்கூடிய காலம் நிச்சயம் வரும். கண்டிக்க வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்தில்லை. நெல்லையில கொலை செய்யப்பட்ட அந்த முன்னாள் காவல் ஆய்வாளருடைய படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது குறித்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதற்கான ஒரு சிறப்பான பதிலையும் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த கொலையில் ஈடுபட்ட யாரையும் நாங்கள் சட்டத்தின் விடியிலிருந்து தப்பவிட மாட்டோம் என்று சொல்லி அதே மாலையில இந்த கொலையில ஈடுபட்ட அனைவர்களையும் உடனடியாக இந்த அரசு கைது செய்திருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய மகனுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தி வந்தபோது அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்றேன். 24 மணி நேரமும் அவருடைய இல்லத்துல காவல்துறை பாதுகாப்பை போட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு சின்ன இன்சிடென்ட்டை வைத்து கொண்டு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மிக மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்தல் அதிமுக ஆட்சியில தான் நடைபெற்றது. கதற தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் என்ற அந்த நாசகர ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை காக்கா குருவிகளை போன்று மக்களை சுட்டுக் கொண்டதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.